ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் வரப்போகக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா இந்த மிதுனராசி நேயர்கள் எப்படி எதிர்கொள்ள போகின்றார்கள், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி என்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய அமாவாசையானது சாதாரண அமாவாசை கிடையாதுங்க. மிக ஒரு கொடூரமான அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை நாளில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னா செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் நம்மளுடைய முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்களும் சரி, ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா நமக்கு தீரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னோர்களுடைய வழிபாடுகளை செய்வதற்காக இந்த அமாவாசை தினங்களானது பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் பார்த்திங்கன்னா இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் அப்படியே நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, இந்த பௌர்ணமி அமாவாசையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நாட்களில் பார்த்திங்கன்னா துவங்கலாம், அது பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்களை செய்வதையும் நம்ம கண்கூடாகலாம் ஒரு சிலர் பார்த்துருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில் பார்த்திங்கன்னா கிரக பயிற்சிகள் ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகங்கள் மாறியிருக்கு, இந்த கிரகத்தால் அவர்களுக்கு அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அனைத்து கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது தாங்க வழக்கம். ஸோ இந்த ஒரு கிரக மாற்றமானது பார்த்திங்கன்னா 12 ராசிகளிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் இந்த காலகட்டத்தில் பல்வேறு கிரக மாற்றங்கள் நடைபெற உள்ளது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வம், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகி இருக்கின்றார். ஸோ இந்த காலகட்டத்தில் பணவரவுகளானது அற்புதமாக இருக்கும். சகோதரர்களினுடைய ஆதரவானது பார்த்திங்கன்னா கிடைக்க கொடுங்க. ஸோ இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகி இருப்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு தாராளமே பார்த்திங்கன்னா பணவரவானது இருக்கக்கூடும். பண விஷயத்தில் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. உங்களுக்கு இழுப்பறியாக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட கொடுத்துருந்தாலும் அந்த பணமானது உங்களுடைய கைக்கு சேருங்க. ஸோ அப்படி ஒரு கட்டத்தில் தான் இந்த சனி பகவான் வக்ரமாகி இருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணவரோட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதரர்களினுடைய ஆதரவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் தனிமையிலே இருந்திருப்பீங்க. யார்கிட்டையும் பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்திங்கன்னா ஒட்டி கொள்ள மாட்டீங்க. நிறைய இடத்துல பழகுவீங்க, பிடிப்பீங்க. ஆனால் உங்களுடைய வேலைகள் என்னவோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து கொள்வீங்க. தேவையில்லாத உரிமைகள் எடுத்துக்கொண்டு ஓவராக இது பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தவிர்த்திருப்பீங்க. இப்போ அவங்க பார்த்திங்கன்னா உங்களுடைய சகோதரர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி புதிய முயற்சிகளானது வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கடந்த பல வருடங்கள், பல மாதங்கள், பல வாரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி கடந்த ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் புதிய முயற்சிகளை பார்த்திங்கன்னா எதையாவது எடுத்துகிட்டு வருவீங்க. ஆனால் அந்த ஒரு முயற்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸாக கொடுத்துருக்காது. தோல்வியை மட்டும்தான் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த
சனியானது வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகினத்துக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு விஷயங்களை முயற்சி செய்தாலுமே அந்த ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோக அமைப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். சமூக வலைதளங்களில் புதிய கணக்கை ஆரம்பிப்பது, புதிய படிப்புகளை படிப்பது என எல்லா விஷயங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் எடுத்த செயல்கள் வெற்றியடையாமல் இருந்திருக்கு. இப்போ இந்த சமூக வலைதளங்களில் நீங்கள் ஈடுபட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அதை இப்போ உடனே நடைமுறைக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோக அமைப்புகள் உண்டாகும். மேலுமே பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது நீங்கள் பெறுவீர்கள். லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கீங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவலைகள் கிடையாது. ஏன்னா பொருளாதாரத்தில் இப்போ எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாமல் முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்வீர்கள். குழந்தைகளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறிய ஏமாற்றங்கள் வந்து உண்டாகும். ஸோ அதனால் உங்களுடைய குழந்தைகளை ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கவனிப்பது சிறந்தது. உங்களுடைய குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முறையாக வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கணும். அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி வந்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேர் பண்ணும் பொழுது தான் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முன்னேற்ற முடியும். ஸோ அதனால் குழந்தைகளுடைய விஷயத்தில் சிறிய ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதனால கவனத்தோடு இருப்பது சிறந்தது. ஐவிஎஃப் சிகிச்சை போன்றவற்றை செய்யாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய வண்டி வாகனத்தை நீங்கள் சீரமைப்பது அல்லது டெக்கரேட் செய்வது, வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பராமரிப்பது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா செய்வீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு லவ் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகனத்தை அவ்வளோ விரும்புவீங்க, அவ்வளோ ரசிப்பீங்க. அதை நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க. இருந்தாலும் கூடுதலாக அடிஷ்னலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய வாகனத்தை மேலும் வந்து பார்த்திங்கன்னா சீரமைப்பது, அதை வந்து எந்த அளவுக்கு வந்து அழகுபடுத்துறது, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்வீங்க. அதேபோல் உங்களுடைய வீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அழகுபடுத்துவது, பராமரிப்பது, இது போன்ற விஷயங்களை செய்து வருவீங்க. இன்டீரியர் டெக்கரேட் செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நீச்சமாக இருப்பதுனாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்திலேயே சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறாரு. ஸோ நீச்சம் அடையக்கூடிய இந்த நேரங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பது போல் நடக்காமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக கூடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது முன்பின் வந்து பார்த்திங்கன்னா விரோதங்கள் இருந்து சொத்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்றிருப்பதனால நீங்கள் எடுத்த காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயங்களானது ஏற்படும். மேலுமே இப்பொழுது 6க்கு உரிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பதனால இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா கோபம், டென்ஷன்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காணப்படும். மேலதிகாரிகளிடம் கோபம், வாக்குவார்த்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது தாங்க நல்லது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6ல் உரிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை ஏற்படுத்துவார், டென்ஷனை உண்டாக்குவார். தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன், கோபங்கள்லாம் வந்து பட வேண்டாம். அதேபோல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய மேலதிகாரிகளின் மீது தேவையில்லாத கோபதாபங்கள்லாம் வந்து உண்டாகும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் வந்து பார்த்திங்கன்னா உண்டாக்கிவிடும். ஸோ செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முன்விரோதங்கள் ஏற்படுவதற்கு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப நிதானமாகவும் கனிவாகவும் வந்து பார்த்திங்கன்னா பணிவாகவும் நடந்து கொள்வது தான் சிறந்தது. உங்களுடைய கோபத்தாபங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுருங்க. நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருந்து போகிறதுனால வந்து கெட்டு போயிட மாட்டீங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தான் போவீங்களே தவிர கெட்டு போவதற்கு எந்த ஒரு காலகட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோபங்களை தவிர்த்துக்கோங்க. இதுதான் வந்து சரியான நேரம் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பதனால இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிக கோபத்தை தூண்டக்கூடும், தேவையில்லாத டென்ஷனையும் ஏற்படுத்தக்கூடும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கு செல்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கோங்க.
அதே போல் இந்த அழகு பண்ணுற விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக வைத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேன்மை அடையாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண் திருஷ்டி போட வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வச்சுருவாங்க. ஸோ அதை பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நடந்துக்கோங்க. இப்போ பணவரவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. குடும்ப சூழ்நிலைகளிலும் பிரச்சனை இருக்காது. பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.